ஜெயின் ஒரு நடிகர் பகவதி படத்துல விஜய் அவர்களுக்கு தம்பியா நடிச்சிருப்பார். இப்போ சமீபத்துல கூட சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கா. அந்த படத்துல கூட அவரு நடிச்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். பெரிய அறிமுகம் இல்லாத பெரிய விளம்பரம் இல்லாத இந்த நடிகர் இவரு ஒரு விஷயம் சொன்னார். நான் இஸ்லாத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னாரு. யாருக்கும் எந்த மதத்துக்கும் மாறுறதுக்கும் சுதந்திரம் உண்டு, மாறிக்கலாம். இதுல என்ன விஷயம்னா, இஸ்லாத்துக்கு மதம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இஸ்லாத்துல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அது தப்பு இல்லை. ஆனா ஒரு இந்துவா இருந்த ஜெய், இந்த ஜெய் யார் அப்படின்னா, நம்முடைய இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய தம்பி பையன் தான் இந்த ஜெய் நடிகர். நல்ல பாரம்பரியமான ஹிந்து குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு நபர் இஸ்லாத்துக்கு மதம் மாறுறேன் அப்படின்னு சொல்லி மாறியிருக்காரு. மதம் மாறிட்டு போ, யாருக்கும் மதம் மாறுற உரிமை உண்டு. போ, அந்த மதத்துக்கு போனீங்கன்னா அந்த மதத்துல என்ன நல்ல விஷயம் இருக்கு அதை சொல்லு, வேண்டாங்கள. மாறா நீ என்ன பண்ற, கம்பேர் பண்ற. இந்து மதம் எப்படி இருக்கு, இஸ்லாத் எப்படி இருக்கு, இங்கதான பிரச்சனை வருது. அவன் கெட்டவன், அவனை விட நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதான பிரச்சனை. அந்த மாதிரிதான் நீ சொல்லிட்டு போயிருக்க. என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிருக்கேன், கோயில்கள்ல என்னை நடத்தின விதமே வேற மாதிரி இருக்குது, அங்க ஈக்குவாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்பு. போற போக்குல சூன்னு தட்டிட்டு போறது. ஆனா அதே மாதிரி நான் மசூதிக்கு போனேன், அங்க இருக்கிற இடமே வேற மாதிரி இருந்துச்சு, அமைதியா இருக்குது. நான் மசூதிக்குள்ள போனேன்னு யார் என்னை கண்டுக்கல, நான் ஒரு நடிகர் அப்படிங்கிற இதெல்லாம் அங்க இல்ல, எல்லாத்தையும் சமமா தான் பாக்குறாங்க. கோயில்ல போட்டோ எடுக்கிறது தள்ளு முள்ளு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஆனா அங்க இல்ல, கடவுள் மட்டும்தான் பிரதானம், வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்றீங்க. கோயில்கள் ஈக்குவாலிட்டி இல்ல அப்படிங்கிறீங்க. சரி, கோயில் ஈக்குவாலிட்டி இல்ல, உங்க வாதத்துக்கே வர்றமே. மசூதியில எல்லாம் இருக்கா? ஒண்ணு வேண்டாம், நீங்க முஸ்லீமா மதம் மாறிட்டீங்க. இப்போ 1000 விளக்கு பகுதியில் ஒரு மசூதி இருக்குது. அரபு முஸ்லீம் மட்டும்தான் அங்க தொழுகை நடத்தணும். அங்க போய் நீங்க நடத்தி பாருங்களேன் தொழுகைய. அதே மாதிரி சன்னி முஸ்லீம்களுடைய மசூதி வழிபாட்டு தளத்துல சியா முஸ்லீம் வர முடியாது, சியா முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தளம் மசூதிக்கு சன்னி முஸ்லீம் வர முடியாது. இதுக்கு பேர் என்னங்கய்யா? அறவே கட்டுத்தனமா இல்ல. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும், ஒவ்வொரு வழிமுறை இருக்கும். அதை நீ இங்கேயே இழிவுபடுத்திட்டு போற. இஸ்லாத்துக்கு மதம் மாறி போறியா, போய்க்கோ. அதை ஏன் இந்துவை தொந்தரவு பண்ற? இது பாருங்க, போன வாரம் இந்த ஜெய் பேட்டியினுடைய அதே வாரத்துல போன வாரம் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார், அவரு ஒரு விஷயம் சொல்றாரு. கம்பேர் பண்ணி பாருங்களேன். அவர் என்னங்கிறாருன்னா, ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழும் கலை, அந்த அமைப்பினுடைய குருஜி ரவிசங்கர் ஜி அழைச்சிருந்தாரு. என்ன ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு வாங்க, நீங்க வரணும்னு சொன்னாரு. உடனே நான் அப்ப சொன்னேன், நான் ஒரு பிரபலமான நடிகர், என்னை பாக்குறக்கு அங்க கூட்டம் கூடும், கையெழுத்து வாங்க வருவாங்க, போட்டோ எடுத்துக்க முண்டி அடிப்பாங்க, அது உங்களுக்கெல்லாம் சிரமமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு இல்ல பரவாயில்ல வாங்க பாத்துக்கலான்னாரு. சரின்ட்டு நானும் போனேன். குருஜி லெப்ட்ல உட்கார்ந்தாரு, என்ன ரைட்ல உட்கார வச்சாரு. நான் போய் உட்கார்ந்ததுல இருந்து என்னை யாருமே கண்டுக்கல. எனக்கு அப்பதான் ஷாக் ஆச்சு. அவங்கவுங்க வேலை பார்க்கறாங்க. பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆள் வரைக்கும் அவங்கவுங்க தியானத்துக்கு வந்திருக்காங்களா, அதை மட்டும்தான் பாக்குறாங்க, என்னை கண்டுக்கவே இல்லை. அப்பதான் நான் நினைச்சேன், என்னுடைய அகங்காரம் இதோட ஒளிஞ்சுதுன்னு நினைச்சேன் அப்படி சொன்னார். பாருங்க, இதெல்லாம் பார்வையின் கோளாறு தானே. ஆன்மீக ரீதியாகவும் நடிப்பு ரீதியாகவும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சிருக்கக்கூடிய ரஜினி சார் எங்க ஏதோ 1-2 படங்கள் நடிச்சுக்கிட்டு இந்து மதத்தை நொட்ட சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு மாறி போயிட்டு ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்ற ஜெய் நீ எங்க? யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் மாறி போலாம், எந்த மதத்துல இருந்து வேணாலும் இன்னொரு மதத்துக்கு வரலாம். ஆனா இருந்த மதத்தை இழிவுபடுத்துறதுங்கிறது பெற்ற தாயை இழிவுபடுத்துறதுக்கு சமம். நீ தாய் மதத்தில் இருந்துகிட்டு வேற ஏதோ மதம் நல்லா சொல்லிருவேன், அந்த மதத்துக்கு போயிட்டு அந்த மதத்துல 4 பேருக்கு திருப்திப்படுத்துறதுக்காக தாய் மதத்தை கேவலப்படுத்துறையே, நீ எவ்வளவு கேவலமான ஆளு?